12 ராசிக்காரர்களுக்கும் செட் ஆகுற ராசிக்கல் கல்லுன்னு வரும்போது, மோதிரம்ன்னு வரும்போது இப்படிதான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ராசிக்கல், ரத்தினக்கல் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீஷியஸ், செமி ப்ரீஷியஸ் 2 வகைகள் இருக்கு. ப்ரீஷியஸ்ன்னு சொல்லும்போது 9 கல்லு தான். ஆனா செமி ப்ரீஷியஸ் சொல்லும்போது லட்சக்கணக்கில் இருக்கு. இப்ப ஒரு ஜாதகத்தை மையமா வச்சு ரத்தினக்கல் போடணுமா, இல்ல ராசியை மையமா வச்சு ரத்தினக்கல் போடணுமானா டெஃபினட்டா ஜாதகத்தை மையமா வச்சு தான் ரத்தினக்கல் போடணும். ஒரு ஜாதகத்துல 9 பிளானட்டும் சுபஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவங்க ரத்னக்கல் 9 ரத்னக்கல் போடலாம். ஆனா 1 நீச்சம் 1 அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க போடக்கூடாது. உங்களுடைய உடம்போட வெயிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10 கிலோ இருக்காரு, அப்போ 1 கேரட் போடலாம். அப்போ ஒருத்தர் வந்து 80 கிலோ இருக்காரு, 8 கேரட், அதாவது 10 கிலோக்கு 1 கேரட், 8 கிலோக்கு 80 கிலோக்கு 8க்கு அப்படி போட்டாதான் அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஒரு மோதிர ரத்தினக்கல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய சாஸ்திரம். கொஞ்சம் தவற விட்டால் கூட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வைர மூக்குத்தி ஆசைன்னு எடுத்து போடுவாங்க, இருக்கிற வீட்டையே வித்துட்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகணும், ரொம்ப டென்ஷன் பிடிச்ச சைக்கோத்தனமாக இருக்காங்க என் புருஷனும் பொண்டாட்டியும், என்ன செய்யணும், ரோஸ் குவாட்ஸை போடுங்க, லவ் வந்துடும். அதான் அதோட தன்மை, அந்த கல்லோட தன்மை. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சீக்ரெட் எப்படி போடணும், ஜாதகத்தை பார்க்கணும், ரெண்டாவது உங்களோட வெயிட்டுக்கு ஏற்றபடி போடணும், அந்த கற்களுக்கு உண்டான தேவதைகளோட பிளஸ்ஸிங்ஸும் வாங்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் செட் ஆகுற ராசிக்கல். சில பேர் வந்து பச்சை கலர், எல்லோ கலர், அவங்களுடைய நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோட்ல பேசும்போது அவங்களுக்கு இந்த கலர் வந்து ராசி தரும் அப்படிங்கிற மாதிரி, அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே கலர்லயே அவங்க வந்து ரிங் போட்டிருப்பாங்க. அப்படி போடலாமா, இல்ல அவங்களுக்கு இல்ல இந்த கலர் கல்லுன்னு வரும்போது, மோதிரம்னு வரும்போது இப்படிதான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. ராசிக்கல், ரத்தினக்கல் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீஷியஸ், செமி ப்ரீஷியஸ் 2 வகைகள் இருக்கு. ப்ரீஷியஸ்ன்னு சொல்லும்போது 9 கல்லு தான். ஆனா செமி ப்ரீஷியஸ் சொல்லும்போது லட்சக்கணக்கில் இருக்கு. இப்ப ஒரு ஜாதகத்தை மையமா வச்சு ரத்தினக்கல் போடணுமா, இல்ல ராசியை மையமா வச்சு ரத்தினக்கல் போடணுமானா டெஃபினட்டா ஜாதகத்தை மையமா வச்சு தான் ரத்தினக்கல் போடணும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நவரத்தின கல்ல ஒரே கையில போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளாப் அப் சந்திச்சிருப்பாங்க. சிலர் நிறைய ஹை கிளாஸ்ல போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்துல 9 பிளானட்டும் சுபஸ்தானத்துல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அவங்க ரத்தினக்கல் 9 ரத்தினக்கல் போடலாம். ஆனா 1 நீச்சம் 1 அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க போடக்கூடாது. அது பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒண்ணு நோயை அதிகப்படுத்தி கொடுத்துரும், இல்லைன்னா வளர்ச்சியில தடையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியை டெஃபினட்டா பார்க்கணும். இப்போ வந்து நீங்க நார்மலா ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க. மேஷம் பவளம், ரிஷபம் வைரம், மிதுனம் மரகதம், கடகம் முத்து, சிம்மம் மாணிக்கம், கன்னி திரும்ப மரகத பச்சை, துலாம் வைரம், விருச்சகம் வந்து திரும்ப பவளம், தனுசும் மீனமும் வைடூரியம், சாரி தனுசும் மீனமும் வந்து புஷ்பராகம், சனியோட கல் வந்து நீலக்கல், கும்பராசி மகர ராசி நீலக்கல். இது ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க. இத மாத்தி போடுறோம் அப்படின்னா நம்ம லைஃபே அப்படியே கொலாப்ஸ் ஆகுற அளவுக்கு இருக்குல்ல மேம்? கண்டிப்பா. ஏன்னா இந்த ரத்தின கற்கள் அப்படிங்கிறது உயிர் உள்ளது. ஏன்னா ஏன் நீங்க கல்லை வந்து தாராளமா போட்டுக்கலாம், எப்படி வேணா, எப்படி ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு கையில போடணும். உடம்புல வந்து இருதய துடிப்பு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல டாலர் செஞ்சு போடணும். அதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு. அதே போல பி பாசிட்டிவ்க்கு ரத்தினக்கல் வேலையை செய்யும். ரெட் குரூப் வேட நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கணும். பி பாசிட்டிவ் எடுத்தீங்கன்னா எந்த ரத்தினக்கல் போட்டாலும் வேலை செய்யாது, ஸ்லோவா தான் இயங்கும். அவங்களாம் டைரக்டா போய் சாந்தி பரிகாரம் பண்றது தான் பெஸ்ட். கல்லை போட்டுட்டு எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு ராகுவோட ஆதிக்கம் எல்லாம் மாத்திக்கிறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஓ பாசிட்டிவ்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அதே போல தான் ஜாதகத்துல கிரகத்தோட நிலையை பார்க்காம ரத்தினக்கல் போடக்கூடாது. அது செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகத்துல கிரகம் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கோ அதை ரெஃபர் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து என்ன தசை, இப்போ புதன் தசை ஆரம்பிக்குது, 17 வருஷம் புதனுடைய தாக்கங்கள் இவங்களுக்கு வெற்றியா கொடுக்கணும். ஜாதகத்துல இந்த புதன் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா மரகத பச்சை போடலாம். அது எப்படி போடணும், உங்களுடைய உடம்போட வெயிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10 கிலோ இருக்காரு, சரி, அப்போ 1 கேரட் போடலாம்.
அப்ப ஒருத்தர் வந்து 80 கிலோ இருக்காரு. 8 கேரட் அதாவது 10 கிலோக்கு 1 கேரட். 8 கிலோக்கு 80 கிலோக்கு 8 அப்படி போட்டா தான் அது பேலன்ஸ் பண்ணி குடுத்து உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். 3வது எந்த விரல்ல போடணும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இத சூரியன் கல்யாணம்னு ஆகும்போது திருமணத்துக்கு தன்னுடைய சம இதுக்கு வரக்கூடிய மனைவிக்கு இந்த விரல்ல தான் மோதிரம் போடுவாங்க. அப்ப வெள்ளி மோதிரங்கள் எல்லாம் இதுல தான் போடணும். அதேபோல புதன் சார்ந்த விரல்கள் இந்த விரல்ல போடணும். சனி சார்ந்த விரல்கள், குரு சார்ந்த விரல்கள் இதுல போடணும். அப்ப இதுக்கே ஒரு சாஸ்திரமே இருக்கு. கைரேகை சாஸ்திரம் எடுத்தீங்கன்னா, இந்த இந்த மேடு, இந்த இடம், இந்த இடத்துக்கு எந்த மோதிரம் போடணும், யார போடணும் அப்படிங்கிற விஷயமே இருக்கு. சிலர் இந்த மாரி உருவத்த போடுவாங்க. ஏன்னா கற்கள் வந்து அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு இருக்கும்போது இந்த மாரி உருவத்த போடுவாங்க. அப்போ ஒரு ரத்தினக்கல் நீங்க எடுத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய சாஸ்திரம். கொஞ்சம் தவற விட்டா கூட நெறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி குடுத்துரும். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வைர மூக்குத்தி ஆசைன்னு எடுத்து போடுவாங்க. இருக்கிற வீட்டையே வித்துட்டு போயிருவாங்க. பரம்பரையா சொந்த வீட்ல வாழ்ந்திருப்பாங்க. அதேபோல அந்த கல்லுடைய தரத்தையும் நம்ம நெறைய பார்க்கணும். சிலதுல கோடு இருக்கும், சிலதுல சர்ப்பம் இருக்கும். அத வாங்குறவங்களுக்கு தான் அது பார்க்க தெரியும். அந்த கோடு வந்து தானா ஏற்பட்டதா, இல்ல சர்ப்பம் தீண்டுனதா, தோஷம் உள்ள கல்லா, தோஷம் இல்லாத இதெல்லாம் ப்ரீஷியஸ்க்கு. ப்ரீஷியஸ்னா என்ன? மாணிக்கம், முத்து, வைடூரியம், கோமேதகம், மரகத பச்சை, நீலக்கல்லு, புஷ்பராகம் இதெல்லாம் ப்ரீஷியஸ். ரெட் ஸ்டோனு, மெர்க்குரி ஸ்டோனு, இது ரோஸ் குவார்ட்ஸு, ஜர்கானு இதெல்லாம் செமி ப்ரீஷியஸ். இதுக்கு தோஷம் கிடையாது. கல்லோட வைப்ரேஷன் மட்டும் தான் பார்க்கணும். இந்த இடத்துக்கு கல்லுக்கு தோஷம் இருக்கா, கல்லு தரமானதா, இவருக்கு செட் ஆகுமா, இந்த உடம்பு, இந்த ரத்தத்துக்கு, இந்த தசாபுத்திக்கு இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நீங்க சாதாரணமா நான் கூட அன்னைக்கு போனா நீங்க என்ன ராசி சொல்லுங்க, இந்த கல்ல எடுத்து போடுங்க சக்சஸ் ஆயிடும். அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னா வைரம் எடுத்து போட்டா வாழ்க்கையே போயிடும். இதுக்கெல்லாம் நிறைய புராண சாற்றுகள் இருக்கு. நீங்க ஒரு அரசவையில ஒரு மன்னன் உட்கார்ந்துருக்காருன்னா அவரோட கிரீடத்துல ரத்தின கற்கள் பதிச்சிருப்பாங்க, ரகசியமாக பதிச்சிருப்பாங்க, எந்திரங்கள் பதிச்சிருப்பாங்க. ஏன்னா உட்கார்றவர் அந்த இடத்துல உட்காரும்போது ஸ்டெடியா இருக்கணும், அந்த கல் யோகத்தை தரணும், மக்களுக்கு சரியான தீர்ப்பை தரணும். அப்போ அந்த ரத்தினங்களை வந்து நிறைய இடத்துல இப்பவும் நீங்க எந்த கோயில் பாரம்பரிய கோயில் போனாலும் அந்த சிலைக்கு கீழே அந்த ரத்தினங்கள் இருக்கும். நல்ல குவாலிட்டியான ரத்தினங்கள் எந்திரங்கள் வச்சுதான் பிரதட்சணை பண்ணுவாங்க. ஒரு விஷயம், ஒரு விளக்கு ஏத்துறோம், ஒரு பரிகாரம்னு எடுத்தா ஒரு விளக்கு ஏத்துறோம், ஒரு கோயில்ல அபிஷேகம் பண்றோம், கோயிலுக்கு போறோம், அன்னதானம் பண்றோம், ரத்தின கற்கள் போட சொல்றாங்க, இந்த எந்திரத்தை வைக்க சொல்றாங்க. இவ்வளவுலயே ஃபர்ஸ்ட் தரம் என்னன்னா ரத்தினம் தான். அது உங்களுக்கு செட் ஆகுதா, நானும் போட்டுக்கிறேன்னு எடுத்து போட்டுக்கிறத விட உங்க ஜாதக ரீதியா இந்த கற்கள் உங்களுக்கு வெற்றியை தருமா. கற்கள் கூட இல்லை, அதுக்கு பேர் ரத்தினங்கள். இந்த ரத்தினங்கள் சக்சஸ் கொடுக்குமா தெரிஞ்சு போட்டுக்கிறது சிறப்பா இருக்கும். ஸோ பொதுப்படையா பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேஷம்னு எடுத்துக்கும் போது பவளத்துடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும். ரத்தம் அதிக சூடா இருக்கும், இந்த பவளம் போடும்போது கூல் பண்ணி கொடுக்கும். இதே செமி ப்ரீஷியஸ்ல எடுத்தீங்கன்னா ரெட் ஜாஸ்பர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஆனா ஜாதகத்துல அந்த பிளானட்டரி பொசிஷன், செவ்வாயோட பொசிஷனை பார்த்துட்டு எடுத்து போடும்போது, ஏன்னா நீங்க பவளம்னா ஒரு பவளம், இந்த கரையக்கூடிய பவளம், பிளாஸ்டிக் பவளம், இந்த மாதிரி நிறைய பவளங்கள் இருக்கு. ஆனா கரையக்கூடிய பவளங்கள் போடுறது சிறப்பு தரும். இந்த ரெட் ஜாஸ்பர்ல 4-5 கலர்ஸ் இருக்கும். எல்லோ கலர்ல இருக்கும், ஆனா ரெட் ஜாஸ்பர் ரகங்கள் இருக்கும். அப்ப இவங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை எடுத்து போட்டுக்கிறது நன்மையை தரும். அதே ரிஷபம்னு சொல்லும் போது பொதுப்படையா பேசக்கூடியது வைரம். ஆனா இவங்க என்ன போடலாம் அப்படின்னு ரோஸ் குவார்ட்ஸ். இந்த ரோஸ் குவார்ட்ஸ் போடும்போது தான் செல்வம், ஈர்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செமி ப்ரீஷியஸை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிங்க, மீன ராசிங்க, எனக்கு பணம் வரணும், ரோஸ் குவார்ட்ஸ் போடலாம், தாராளமாக போடலாம். செமி ப்ரீஷியஸ்க்கு ரூல்ஸ் கிடையாது. எனக்கு இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகணும், ரொம்ப டென்ஷன் பிடிச்சி சைக்கோத்தனமாக இருக்காங்க என் புருஷனும் பொண்டாட்டியும், என்ன செய்யலாம், ரோஸ் குவார்ட்ஸை போடுங்க, லவ் வந்துடும். அதான் அதோட தன்மை, அந்த கல்லோட தன்மை. அப்ப மிதுனம் பேசும்போது மரகதம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜேடு உங்களுடைய கலைகளுடைய திறனை சக்சஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஜேடுன்னு சொல்லும்போது நம்ம இதுல சொல்லிட்டோம், ஆனா கிரீன் தாராவா வருவா உள்ளுக்குள்ள அந்த கல்லை எடுக்கும் போது. கடகம் சொல்லும்போது இங்க முத்துன்னுவாங்க, இங்க மூன் ஸ்டோன்வாங்க. மைண்ட் ஸ்டேட்டஸை உங்களுக்கு சீராக்கி கொடுக்கணும், எனக்கு இந்த முடிவு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா மூன் ஸ்டோன் தான் பெஸ்ட். ஒரு ஜாதகத்துல சந்திரன் 6-8-12 மறைஞ்சிருச்சு, ராகுவோட சேர்ந்துருச்சு, கேதுவோட சேர்ந்துருச்சு, பாதகாதிபதியோட சேர்ந்துருச்சு, பைத்தியம் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கவங்க மூன் ஸ்டோன் வந்து அவங்க வெயிட்டுக்கு ஏற்றபடி
போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மைண்டோட விஷயங்கள் சிறப்பா தரும். சாதாரணமா ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் இருக்கீங்க. மூன் ஸ்டோன வாங்கி ஒரு நைட்டு தூங்கும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அந்த கல்ல போட்டு மூடி வைங்க. காலையில அந்த தண்ணிய மட்டும் குடிங்க. வெறும் 3 நாள்ல உங்களோட தெளிவுகள் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சுரும். அடுத்தது சிம்மம். இந்த இடத்துல மாணிக்கம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிளட் ஸ்டோன். ரத்த கொதிப்பு, ரத்தம் சார்ந்த விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்காத போது ரொம்ப உளைச்சல் ஆயிடுவாங்க. மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நவரத்தினத்திலே அரசன். பாம்புடைய வாயிலேருந்து வரக்கூடியது, 100 வருஷத்து இதெல்லாம் சொல்லுவாங்க. நார்மல் மாணிக்கமும் இருக்கு. இந்த இடத்துல வந்து பிளட் ஸ்டோன். இந்த பிளட் ஸ்டோன் போடும்போது, இவங்க ரத்தம் சீர்படுத்தி குடுக்கும். டென்ஷன குறைச்சு குடுக்கும். சக்சஸ ஏற்படுத்தி வேகத்த ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப கன்னி. கன்னின்னு சொல்லும்போது ஆஸ் யூசுவல் அதே மரகதம் தான் இங்க வரும். இந்த இடத்துல வந்து கிரீன் அவெஞ்சர். ஸோ இந்த கிரீன் அவெஞ்சர் போடக்கூடிய இடங்களில் எல்லாம் யட்சினி வாசம் செய்வா. யட்சினின்றபோது பயப்பட தேவையில்ல. தேவதைன்னே அப்சாரஸ்ன்னு சொல்லிக்கலாம் பேர்ல. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு இன்மை தான் இந்த கன்னி ராசிக்கு முக்காவாசி பயமே. என் புள்ள படிக்கல, சம்பாதிக்கல, என்ன செய்றது? எப்படி போப்போறா? குடும்பத்த பத்தி அதிக தன்ன பத்தி அதிகமா யோசிக்கக்கூடியவங்க. அப்ப இந்த கிரீன் அவெஞ்சர் போடும்போது இன்னும் செழிப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். இவங்களுக்கு அதிக ஹேர் லாஸ் இருக்கும். இந்த கிரீன் அவெஞ்சர் போடும்போது அந்த ஹேர் லாஸ் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ல போச்சோ அத கிளியர் பண்ணி குடுக்கும். அடுத்தது துலாம். இங்க துலாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ரிஷபத்துக்கு சொன்ன வைரம் தான் இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ஸ்டோன் சொல்லலாம். லாபிஸ். லாபிஸ் லுசரியான்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளூ கலர்ல இருக்கும். நெறைய தொழில்ல இருக்கக்கூடியவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, இந்த லாபிஸ் ஸ்டோன் தான். நெறைய விஷயங்கள மாத்தி குடு 7 நாட் சனி, ஜென்ம சனி, ஆ அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, சனி தசை அப்படியே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் நீங்க உங்க உழைப்பு நான் இந்த இடத்துல ஒரு ரூ. 20 உழைச்சிருக்கேன். கண்டிப்பா அந்த ரூ. 20 கண்டிப்பா கிடைக்கும் உங்க கையில. உழைப்புக்கேத்த ஊதியம். இப்போ பெரிய பெரிய தொழிற்சாலை வச்சிருக்கவங்கலாம் மறைமுகமா இந்த லேபிஸ் வச்சிருப்பாங்க. அடுத்தது விருச்சகம். விருச்சகம் சொல்லும்போது மேஷத்துக்கு சொன்ன பவளம் தான் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சன்ஸ்டோன் வரும். இந்த சன்ஸ்டோன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய இருக்கக்கூடிய ஆற்றல்கள வெளிக்காட்டுவாங்க. இந்த விருச்சக ராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய சைக்கியாட்ரிஸ்ட், பின்னாடி இருந்து வேலை செய்றவங்க தான் விருச்சக ராசி. ஒருத்தர பார்த்த உடனே அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. படிக்க கூட தேவையில்ல. இவன் இதுதான்டா தப்பு. இவன் மேல தான்டா தப்பு. அதெல்லாம் அத இன்னும் கொஞ்சம் ஏற்படுத்தி குடுக்கும். அத கல்வியில நல்ல நாட்டத்த குடுக்கும். இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன விஷயம் பேசணுமோ தெளிவா பேசிருவாங்க. அடுத்து தனுசு. இங்க புஷ்பராகம் சொல்லுவாங்க. நான் இங்க சிட்ரின்னு சொல்லுவோம். சிட்ரின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பணத்த ஈர்த்து குடுக்கும். மதிப்பு, மரியாதை ஈர்த்து உங்க நாலேட்ஜ யூஸ் பண்ண வைக்கும். நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லன்னா வேஸ்ட்டு. அப்ப தனுசு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகாரமா இருக்கக்கூடிய ஒரு இடம். குரு ஸ்தானம். குருவோட வீடு அது. இங்க புஷ்பராகம் சொல்லிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, சிட்ரின் தான். அடுத்து மகரம். மகரம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நீலக்கல் இங்க சொல்லிருவாங்க. இங்க லாபிஸ் தான் வரும். உழைப்பு. இவங்க வந்து சொந்த தொழில் இவங்களுக்கு செட் ஆவாது. அப்ப உழைப்பு, ஜாபு, ஒருத்தர்கிட்ட அடிபணிஞ்சு வேலை செய்றது, அதுல இவங்களோட தனித்திறமைய வெளிக்காட்டுறதுக்கு லேபிஸ் சூப்பரா வேலை செய்யும். அடுத்தது வந்து கும்பம். கும்பம்ன்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, இதே நீலக்கல்ல தான் இங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல யார் வருவார்ன்னா, டர்குவாய்ஸ். செம்ம ஒரு மேஜிக்கலான ஒரு ஸ்டோன் அது. ஒரு தேவதையே நம்ம கூட உட்கார்ந்து வாழ்ற மாரி இருக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் சார் 2 விரல்ல போட்டிருப்பாரு. இந்த டர்குவாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரித்திக் ரோஷனா இருக்கட்டும், அதேபோல வந்து சல்மான் கானா இருக்கட்டும், அவரோட கையில பிரேஸ்லெட்ல நல்ல ஒரு 15, 20 கேரட் போட்டிருப்பாரு. ஸோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். முடங்கி கிடந்தவங்க ஆக்டிவா இருக்கணும். என்னோட வாய்ப்பு போயிடுச்சுங்க. எனக்கு வாய்ப்பு திரும்ப கிடைக்கணும். இந்த டர்குவாய்ஸ். அப்ப அவங்கவங்க ஹாரோஸ்கோப்ல எது எது பெஸ்ட்டா இருக்கோ பார்த்துக்கிட்டு, இந்த மாரி செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து மீனம். இங்க தனுசுக்கு மஞ்சள் புஷ்பராகம் சொல்லுவாங்க. இங்க வெள்ள புஷ்பராகம் சொல்லுவாங்க. ஆனா செமி ப்ரீஷியஸ்ல பார்க்கும்போது அமித்திஸ்ட். அதாவது தேவதைகளுடைய அரசி அப்படின்னா அமித்திஸ்ட். அப்ப மீனம் சொல்லும்போது சுக்கிரன் உச்சமா வர ராசி. அப்போ அவங்களோட கலைகள், திறமைகள் வெளிக்காட்டக்கூடியது. ஸோ சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட நெறைய விஷயங்கள் இருக்கும். நெறைய வாய்ப்புகள ஏற்படுத்தி குடுப்பாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கும். இல்ல ஒரு பெரிய கம்பெனி கூட்டம் இருந்திருக்கும். யார் எது கேட்டாலும் இந்த இடத்துக்கு போன்னு சிபாரிசு செய்வாங்க. இவங்களுடைய வாழ்க்கையும் முன்னுக்கு வரக்கணும் அப்படின்னா இந்த அமித்திஸ்டும். நெறைய இடத்துல ராக்கா கிடைக்கும். டைனிங் டேபிள்ல, ஆஃபீஸ் டேபிள்ல வைப்பாங்க. நெறைய இடத்துல ஸ்டாச்சுவா கிடைக்கும். நெறைய தாராக்கள் சொல்லக்கூடிய அப்சரஸ், மோகினிகள், யட்சினிகள்
இவங்களாம் இந்த பெண் ரூபத்துல இந்த இதுல வைப்பாங்க. நிறைய நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏஞ்சல் ரூபத்திலயும் வைப்பாங்க. இந்த இது வைக்கும்போது அவங்க ராசிக்கு உண்டான இதை வைக்கும்போது அது ஏஞ்சல் பிளஸ்ஸிங் கொடுக்கும். நிறைய சேஞ்சஸ் இதுலலாம் கவனிக்கணும்னா நீங்க வச்ச 3வது நாள்லேருந்து அதோட ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோனை வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா, இப்ப புதன் தசை எனக்கு நடக்குதுங்க. மரகத பச்சை 17 வருடங்களுக்கு பிறகு இந்த கற்களை அவுத்து விடணும், போடக்கூடாது. ஆனா இந்த செமி ப்ரீஷியஸ் வாழ்நாள் முழுக்க போட்டுக்கலாம். அதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சீக்ரெட். எப்படி போடணும்? ஜாதகத்த பார்க்கணும். 2வது உங்களோட வெயிட்டுக்கு ஏத்தபடி போடணும். அந்த கற்களுக்கு உண்டான தேவதைகளோட பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கணும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய சீக்ரெட். ஓகே மேம். நான் மோதிரம் போடுறது, ரத்தினம் கற்கள்லாம் யூஸ் பண்றது எல்லாமே ஏனோ தானோ நம்ம வந்து பண்ணிறக்கூடாது. நீங்க இவ்ளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதுல எவ்ளோ பெரிய சிக்கல்லாம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு எங்களுக்கு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த கற்கள், எந்த கலர் கற்கள் வந்து போடணும், எப்படி போடணும், எதனால அப்படிங்கிறத ரொம்ப அழகா டீட்டெயிலா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.